கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன் தற்போது சிபிசிஐடி வசம் ஆஜராகியிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிபிசிஐடி அலுவலகத்தில் அவர் ஆஜராகியிருக்கிறார். முன்னாள் வளர்ப்பு மகனும் கொடநாடு எஸ்டேட் முன்னாள் பங்குதாரருமான சுதாகரன் ஆஜராகியிருக்கிறார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சிபிசிஐடி அலுவலகத்தில் சுதாகரன் ஆஜராகியிருக்கிறார். கோவையில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், சுதாகரன் ஆஜராக வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். என்னென்ன கேள்விகள்லாம் இன்றைய தினம் எழுப்பப்படும்? பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய கொலை கொள்ளை சம்பவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கினுடைய விசாரணை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சிபிசிஐடி தனிப்படை போலீசார் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகனும் கொடநாடு எஸ்டேட்டின் முன்னாள் பங்குதாரருமான சுதாகரனுக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் காந்திபுரம் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கின்றார். அவருடன் வழக்கறிஞர்களும் சென்றிருக்கின்றார்கள். சிபிசிஐடியினுடைய தனிப்படை அதிகாரிகள் விசாரணை நடத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது சுதாகரன் உள்ளே சென்றிருக்கின்றார். இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் பொறுத்தவரையில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் குறித்தான பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ஜெயலலிதா அவர்கள் மறையும் வரை அந்த பகுதிக்கு யாரும் அவள் எளிதாக செல்ல முடியாது, சிலர் மட்டுமே சென்று வரக்கூடிய சூழலும் இருந்தது. இந்த நிலையில் தான் அவ்வாறாக சென்று வந்தக்கூடியவர்களில் சுதாகரன் ஒருவராக இருக்கிறார். எனவே அங்கு இருந்திருக்கக்கூடிய நகர்வுகள், வருகை, யார் யார் வந்திருப்பார்கள், சென்றிருப்பார்கள், அந்த பங்குதாரர் விடயங்கள் மற்றும் கொலை சம்பவம் நடந்திருக்கக்கூடிய நபருக்கும் இவர்களுக்குமான தொடர்பு, அது குறித்த விடயங்கள் எல்லாம் இன்றைய தினம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. முழுமையான விவரங்கள் என்பது விசாரணைக்கு பிறகு இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டது, பதில்கள் தரப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான விடயங்கள் தெரிய வரும். இந்த நிலையில் தான் விசாரணைக்காக சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் ஆஜராகி இருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முக்கியமான ஒரு விசாரணை வலயத்திற்குள்ளாக இந்த தற்பொழுது முக்கிய நபர்களுடனான விசாரணை வலயத்திற்குள்ளாக இந்த வழக்கிலிருந்து தற்போது நகர்ந்திருக்கிறது. கொடநாடு எஸ்டேட்டினுடைய மேலாளர்கள் உள்ளிட்ட உயர் பொறுப்பில் இருந்தவர்கள், அதே போன்று கொடநாடு எஸ்டேட்டிற்கு சென்று வந்த முக்கிய நபர்கள் உள்ளிட்டவரிடம் விசாரணை என்பது நகர்ந்தக்கூடிய சூழல்தான் சுதாகரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடந்த பொழுது கிடைக்கப்பட்ட தடயங்கள் அடிப்படையிலும் அதற்கு ஒட்டு வரக்கூடிய கேள்விகளும் இவரிடம் எழுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை என்பது இன்று மாலை வரை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை இந்த முடிந்த பிறகு தேவைப்பட்டால் மீண்டும் இன்னொரு நாளுக்கு சுதாகரனை அழைக்க வாய்ப்புள்ளதாக சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தற்பொழுது உள்ளே ஆஜராகியிருந்தார். இதுபோன்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது, பதில்கள் கொடுக்க போகிறார் என்பது இன்று மாலை நடக்கக்கூடிய பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக தெரிய வரும். நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.